திண்டுக்கல் மாவட்டம் பழனி முருகன் மலைக்கோவிலில் குடமுழுக்கு முடிந்து 2 ஆண்டுகளே ஆன நிலையில் புதுப்பிக்கப்பட்டுள்ள ராஜகோபுரம் சேதமடைந்து இடிந்து விழுந்த நிகழ்வு பக்தர்களிடையே கவலையை ஏற்படுத்தியுள்ளது. திண்டுக்கல் மாவட்டம் பழனி முருகன் மலைக்கோவிலில் உள்ள ராஜகோபுரம் சேதமடைந்துள்ளது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. பழனிமலை கோவிலுக்கு கடந்த 2023ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் 27ஆம் தேதி குடமுழுக்கு நடைபெற்றது. பல கோடி ரூபாய் செலவில் புனரமைக்கப்பட்டு மலைக்கோவில் மற்றும் சுற்றுப்பிரகாரங்களில் உள்ள கோவில்களுக்கு குடமுழுக்கு நடைபெற்றது. இந்நிலையில் பழனி மலைக்கோவில் ராஜகோபுரத்தின் வலது ஓரத்தில் உள்ள பகுதி சேதமடைந்து இடிந்து விழுந்திருப்பதைக் கண்டு பக்தர்கள் கடும் அதிர்ச்சியடைந்துள்ளனர். மலைக்கோவிலுக்கு கும்பாபிஷேகம் நடைபெற்று 21 மாதங்களே ஆன நிலையில் ராஜகோபுரம் சேதமடைந்திருப்பது பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இதுகுறித்து பழனி கோவில் நிர்வாகம் தெளிவான விவரங்களை வெளியிட வேண்டும் என்று பக்தர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.